மகர ராசிக்காரர்களுக்கு எப்போதுமேங்க கவலை அப்படின்ற ஒரு விஷயம் மூஞ்சி இருந்துகிட்டே இருக்குங்க. இவங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, வெளியே எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அப்போதைக்கு அவங்க சந்தோஷமா சிரிச்ச மாதிரி இருப்பாங்க. அடுத்த செகண்ட்ல, அடுத்த நெவர் செகண்ட் சொல்றேன், செகண்ட்ல இவர்கள் சோகத்துல மூழ்கிடுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் நிறைய இருக்கு. அதுல ரெண்டே ரெண்டு விஷயங்களை சொல்றேன். முதலாவது இவங்களுடைய காதல். இந்த காதல் என்னங்க சோகம் அப்படின்னு கேட்பீங்க. மகர ராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க. வாழ்க்கையில எல்லோருக்கும் எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எளிமையா கிடைக்காது. அதுக்கு இவங்க போராடணும். காதல் என்னங்க பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அப்படின்னா சென்சிட்டிவான ஒரு பர்சன். அன்புக்காக இயங்கினவங்க ஒருத்தங்க, ரொம்பவே தனிமையில இருந்த ஒருத்தங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உறுதுணையாக யாரும் இல்லைன்னு கவலைப்பட்ட ஒருத்தங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இப்படி இருக்கும் பட்சத்துல இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்குன்னு ஒரு காதல், இவங்களுக்குன்னு ஒரு உலகத்துல வரக்கூடிய அன்பு கிடைக்குதுன்ற போது அதை எவ்வளவு பெருசு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட மகர ராசினுடைய வாழ்க்கையில அந்த காதல் கிடைச்சிருக்கும். அந்த காதல சந்தோஷமா வாழ்ந்தவும் இருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த மகர ராசிக்காரர்களால அதற்கு மேல அதை எடுத்து செல்ல முடியாம அந்த இடத்துலயே அவங்கள தொலைச்சிட்டு நின்றுகிட்டு இருப்பாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இவங்க விரும்பின ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில மனைவியாகவோ கணவனாகவோ மாறிட்டாங்க. இப்ப அந்த மகர ராசிக்காரர்களால அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியல, அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதற்கு நடக்குவதற்கான காரணங்கள் ஏற்படும். அதாவது இவங்களும் அவங்களும் சேர்ந்திருந்த காலத்துல திடீர்னு என்று பிரிவு ஏற்பட்டு இந்த ஒரு ஆணை அந்த ஒரு பெண் விட்டு விலகிட்டாங்க, இல்ல இந்த ஒரு பெண்ணை அந்த ஒரு ஆண் விட்டு விலகிட்டாங்கன்ற போது இந்த சூழ்நிலையில நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா சொல்லணும்னா தனிமையில இருந்துகிட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட பேசலாமா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது, அவங்க கிட்ட நம்ம பேசினா நம்மளை ஏத்துப்பாங்களா அப்படின்னு பயம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்க வரக்கூடிய நிலைமையில இருக்கீங்க. நீங்க அவங்க கூட பேசல, சரியா எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த காதல்ன்ற ஒரு விஷயம் முற்றிப்படும். உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு. அவர்கள் வேறொரு வாழ்க்கையில் வேறொரு துணைவரை தேடி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையாக தாங்க இருக்கு. இவர்களால இந்த இடத்துல இருந்து மீளவும் முடியல. இந்த இடத்துல இருந்து எப்படியாவது மீண்டு வெளியே வந்து வாழ்க்கையை முன்னேறணும்னு நினைக்கும் போது முடியாம தவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய, கவலைப்பட்டு இருக்கக்கூடிய, கண்ணீரோடு இருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் தனிமையில் நொந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னங்க, இவர்களுக்கான வேலை என்பது சரியான இடத்துல கிடைக்கலங்க. முக்கியமா சொல்லணும்னா மகர ராசிக்காரர்களுக்கு திறமை நிறைய இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தினாலும் சரிங்க, ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பாங்க, ரொம்ப ஆர்வமா செய்வாங்க. எதை செஞ்சு சொன்னாலும் சரி, உன்னால முடியாதுன்னு சொன்னா அதை செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். ஆனா பிரச்சனை என்னன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருப்பதால மனசுக்குள்ள கவலைகள் சூழ்ந்துருச்சு. யோசிக்க முடியல. இந்த ஒரு விஷயத்தை தாண்டி அவர்களால வாழ்க்கையில வேற எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க முடியாம அதே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தங்களுடைய வாழ்க்கை இருக்குன்னா நம்ம யோசிக்கணும். யோசிச்சாதான் நம்ம வேற ஒரு இடத்துக்குலாம் வேற ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஆனா இந்த மகர ராசிக்காரர்களால இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடத்துல அப்படியே நிக்குது. இதுக்கு மேல யோசிக்கக்கூடிய அந்த ஒரு திறமை, அந்த ஒரு விஷயம், எண்ணங்கள் இல்லாததுனால இவர்கள் எந்த இடத்த தொலைத்தார்களோ அதே இடத்தில் அப்படியே நின்றுகிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள். இது ரெண்டு பிரச்சனை இருக்குதுங்க. சரி, நீ கவலையே வேண்டாம் சொன்னீங்களே சாமி, அப்ப என்ன நடக்க போகுது எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் நடக்க போகுது. அது என்னன்றதை பத்தி இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். முக்கியமா சொல்றேன், இந்த ஒரு பதிவு முழுமையா நீங்க கேட்டு முடிக்கும் போது உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் நிச்சயம் வந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய முகத்துல ஒரு புன்னகை என்பது உருவாகும். கட்டாயம் நடக்கும். இதை நீங்க பார்ப்பீங்க. சரி, மகர ராசிக்கார அன்பர்களே, அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். சரிங்களா? மகர ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதல் பிரச்சனையா சொன்ன இந்த காதல் விவகாரத்துல மீண்டு வெளிவதற்கான சூழ்நிலைகள் என்பது கொஞ்சம் குறைவுதாங்க. நீங்க யாரை விரும்புனீங்களோ அவர்கள் வேறு ஒரு நபருடன் வாழ தொடங்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை என்பது பிறந்திருக்கும். நீங்க ரொம்ப வருஷமா பேசாம இருந்திருப்பீங்க. ஒரு 2-3 வருஷமா நீங்க காதலிச்சவங்க கூட பேசாம அவங்களே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்களுக்கு திருமணமாயி குழந்தையே பிறந்துருச்சுங்க. நீங்க தான் இந்த அவங்களை நினைச்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணாம அந்த இடத்துல நிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கான நேரம் என்பது வருமானு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கம்மி தாங்க. அதுவும் இந்த வருஷத்துல அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கம்மி தான். சில காலங்கள் செல்லும் போது உங்களுடைய மனசுல இருந்து அவங்க வெளியே போயிருவாங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவாங்க, மற்றவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க அவங்க உங்க உடம்புல அழியாத ஒரு பச்சை குத்துனது போல இருப்பாங்கன்றது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். முக்கியமா சொல்ல போனா, உங்களுடைய மனசுல இருந்து அவங்க விலகிட்டாங்க, உங்களுடைய மனசுலயே அவங்க இல்லைன்றத மற்றவங்க நம்புவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் இன்னும் அவர்களை மறக்கவில்லை என்பது. அதுக்கான நித்தியம் எப்படியுமே மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் குறைவான ஒரு விஷயம். இந்த காதல் விவகாரத்துல இன்னும் கஷ்டம் என்பது இவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும்.
வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னீங்க சாமி, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னா கட்டாயங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப காலமா இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு முற்றிலும் தீர்வு கிடைக்க போகுது. அதாவது நீங்க வேலையை தேடி தேடி தெளி தெளி அடைஞ்சிருப்பீங்க. ஆனா வேலையில உங்களுக்கு சரியான ஒரு ஜாப்போ இல்ல சரியான மதிப்போ இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அந்த சேலரியோ கிடைச்சிருக்காது. ஆனா இந்த காலகட்ட சூழ்நிலைகள்ல உங்களுடைய இந்த ஒரு பிணைப்பு தன்மையின் மூலியமாக உங்களுடைய குணத்தின் மூலியமாக ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்துல கிடைக்காவிட்டாலும் அதற்கு குறைச்சலாக இல்லாத ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வேலையாக அமையும். முக்கியமா சம்பளம் என்பது நீங்க எதிர்பார்த்தபடி இருக்குங்க. பல நபர்கள் பல வருஷமா கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய சம்பளம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். எளிதில்னா உங்களுடைய திறமைக்கான ஒரு விஷயம் எளிதில் கிடைக்க போகுதுதாங்க அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் மற்றவங்களுக்கு எளிமையா கிடைக்கக்கூடியது கூட இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு வேலை வாய்ப்பு எளிமையா கிடைக்கும். அதுவும் மற்றவர்களுடைய சம்பளத்தை விட பல மடங்கு சம்பளம் என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தனிமையில இருப்பதால தவறான முடிவுகள் என்பது இவர்கள் இருக்கிறார்கள். முக்கியமா சொல்லப்போனா மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க. அது என்னன்னா தன்னைத்தானே மாய்த்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவை செய்து அதற்கு முயற்சி செய்தும் பார்த்திருப்பார்கள். யாருங்க அப்படி செய்து பாப்பா சொல்லுங்க? அவ்வளவுக்கு தைரியம் யாருக்கு வரும் சொல்லுங்க? ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. காரணம், தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை இல்லைன்ற போது தான் ஏன் இருக்கணும், தனக்கு பிடிச்சவங்க தான் கூட இல்லைன்ற போது தான் ஏன் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால இவங்க செஞ்ச ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சதுக்கான எந்த ஒரு பலன்களும் கிடைக்கல. இப்போ ஒரு விஷயம் இருக்குது எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அதுக்கு ஏதாச்சும் பலன் கிடைக்கும். இவங்க தன்னுடைய உயிரையே மாய்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு செஞ்சாங்க. ஆனா எப்படியோ போராட்டங்கள், பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய உயிர் என்பது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. திரும்ப உயிரோட வந்துட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க எதற்காக அந்த ஒரு உயிரை மாற்றிக்கொள்ற அளவுக்கு முயற்சி பண்ணாங்களோ அந்த பிரச்சனை தீர்ந்தபடியா இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் மகர ராசிக்காரர்கள். நீங்க எந்த ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு முடிவு இது இல்லைங்க. நீங்க இருந்து அதை செஞ்சா மட்டும்தான் அதற்கான முடிவு என்பது இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மகர ராசிக்காரர்கள். ஆனா கூடிய விரைவில் அதற்கான மாற்றங்கள் என்பது ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை மறுபிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குடும்ப பிரச்சனை. குடும்பத்தினர்கள் உங்களை வெறுப்பாகவும் உங்க கூட எப்பவுமே சப்போர்ட் இல்லாமலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் நோயினால கஷ்டப்படும் போது உங்களுக்கு உதவாமலே இருந்திருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட கவலைகள்ல கஷ்டங்களை நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இனி அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். சிறு வயதுல இருந்து நீங்க ரொம்ப தனிமையிலையும் தனிமைப்படுத்தப்பட்டும் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க. சில தவறான பழக்கங்களை தொடர்ச்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசியுடைய வாழ்க்கையில அதை விடுபட்டு வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் என்பது உண்டாகும். ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காமல் இருப்பதும் அவருடைய இருக்கும். ரொம்ப காலமா ஒரு விஷயத்துல அடிக்டா இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். அதை விடணும்னு நினைப்பாங்க. ஆனா முடியாமலே போயிடும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தவிர்க்க முடியும். உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது உங்களுடைய உடல் அளவுல கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. முக்கியமா சொல்ல போனா நீங்க இந்த உடல் சார்ந்த நோய் உபாதைகளுக்காக அடிக்கடி மருத்துவரை பார்ப்பது, பணம் செலவு பண்ணுவதுன்றது ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். பணம் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமா கிடைப்பதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதைகள் எல்லாம் குறையும். முக்கியமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கான காலங்கள் என்பதாக இருக்கும். இதற்கு முன்பும் உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் என்றால் என்னங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நோய் பிரச்சனை அவ்வளவு இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முற்றிலுமான நோய் எதிர்ப்புகளை உங்களுடைய உடம்பிலிருந்து வெளியேற்றுவீர்கள். சத்தான உணவுகளை சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் சார்ந்த குறைபாடுகள் சில ஏற்படலாம். முக்கியமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில தவறான விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலை இருப்பதால அவங்களுக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. உடல் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா நீங்க செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப கட்டாயங்க. அது மட்டும் இல்ல, மகர ராசினுடைய வாழ்க்கையில இந்த காலங்கள்ல இவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாரையும் நினைச்சுக்கிட்டு யாரையாருக்கும் எதுக்காக நினைச்சு கஷ்டப்படுறீங்களா, அதுக்கு முற்றில் பெறும் விதமாக திருமண பாக்கியத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமண பாக்கியம் என்பது கட்டாயம் நிகழும். குழந்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இப்போதும் இல்லைங்க. கொஞ்சம் காலங்கள் தள்ளி போட வேண்டிய நிலைமை தான் ஏற்படுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. ரொம்ப காலமா குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சில காலங்கள் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சொந்தமா வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகளும், முக்கியமா சொல்ல போனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறும். முக்கியமா கடன் சுமை என்பது தீரும். உங்களுக்கு உதவிகள் என்பது பெரும் அளவில் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல. எடுத்த முயற்சியை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு நபராக மகர ராசிக்காரர்கள் வந்து காமிப்பீர்கள். முக்கியமாக உங்க மேல 16 பேர் எப்படின்னா பல நபர்கள் பொறாமைப்பட்டு 16 பேர் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக உங்களுக்கு மாறப்போகுது. அதனால சில விஷயங்களை நீங்க யோசிச்சு சில விஷயங்களை பார்த்துட்டு சில விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லாம உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்க. இனி வரக்கூடிய காலங்கள் மகராசினுடைய ஒரு பொற்காலமாக இருக்கும். நிச்சயம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். மகராசினுடைய நல்ல காலங்களாக இது அமையட்டும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.